குட்டி சஸ்திகாவின் விண்வெளி பயணம் ஒரு விரிவான நீதி போதனை தொடர். மந்திர தொட்டில் மற்றும் விண்வெளி அழைப்பு. 3 வயது சாஸ்திகா தன் மொட்டை மாடியில் ஒரு பழைய பிளாஸ்டிக் டெலஸ்கோப் மூலம் வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென வானத்தில் ஒரு நீல நிற நட்சத்திரம் அவளை பார்த்து கண் சிமிட்டியது. சாஸ்திகா, நீ பிரபஞ்சத்தை காணத் தயாரா என்று ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அவளது விளையாட்டு ராக்கெட் திடீரென ஜொலிக்கத் தொடங்கியது. அவள் உள்ளே அமர்ந்ததும் அந்த ராக்கெட் மெதுவாக மேலெழும்பியது. இது வெறும் பயணம் அல்ல, அறிவை தேடும் ஒரு தேடல். நீதி ஆர்வம் என்பது அறிவின் முதல் படி. ரோபோ நண்பன் டிங்டாங் மற்றும் முதல் சிக்கல். விண்வெளியில் சாஸ்திகா டிங்டாங் என்ற சிறிய ரோபோவைச் சந்தித்தாள். அது தன் பேட்டரி தீர்ந்து போய் அழத் தொடங்கியது. சாஸ்திகா யோசித்தாள். தன் கையில் இருந்த ஒரு சிறிய சாக்லேட்டை அதற்கு கொடுத்தாள். ஆனால் டிங்டாங்கிற்கு தேவைப்பட்டது உணவு அல்ல, ஒரு அன்பான கட்டிப்பிடி, வைத்தியம். சாஸ்திகா அதை அரவணைத்ததும் அதன் இதயம் போன்ற பேட்டரி 100% பிரகாசமாக மின்னியது. நீதி சில நேரங்களில் ஒரு சிறிய அரவணைப்பு 1000 மருந்துகளை விட மேலானது. பப்பிள் கிரகத்தின் மென்மை. சாஸ்திகா சோப் பப்பிள் கிரகத்தை அடைந்தாள். அங்குள்ள ஏலியன்கள் சோப்பு குமிழிகளுக்குள் வாழ்ந்தனர். அவர்கள் மிகவும் மென்மையானவர்கள். ஒரு கூர்மையான விண்கல் அந்த கிரகத்தை நோக்கி வேகமாக வந்தது. சாஸ்திகா பயப்படாமல் தன் பையிலிருந்த மென்மையான பஞ்சு பொம்மையை வீசி அந்த விண்கல்லின் முனையை மறைத்தாள். குமிழிகள் உடையாமல் தப்பின. நீதி வன்முறையை மென்மையால் வெல்லலாம். நிறங்கள் மறைந்த உலகம். கிரை 9 என்ற கிரகத்தில் எல்லாமே கருப்பு வெள்ளையாக இருந்தது. அங்குள்ள ஏலியன்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டு சண்டையிட்டதால் அந்த கிரகத்தின் நிறங்கள் அனைத்தும் பயந்து ஓடிவிட்டன. சாஸ்திகா தனது வண்ண பென்சில்களை எடுத்து ஒரு பெரிய சுவரில் அன்பு என்று எழுதி வண்ணம் தீட்டினாள். உடனே அங்கிருந்த ஏலியன்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்கத் தொடங்கினர். உலகம் மீண்டும் வண்ணமயமாகியது. நீதி பொறாமை வாழ்க்கையை மங்கச் செய்யும், அன்பு ஒளியூட்டும். பேசும் பூக்கள் மற்றும் தேனீ ஏலியன்கள். புஷ்பா என்ற கிரகத்தில் பூக்கள் அனைத்தும் பாட்டு பாடும். ஆனால் தேனீ ஏலியன்கள் பூக்களிடம் அனுமதி கேட்காமல் தேனை உறிஞ்சியதால் பூக்கள் கோபமாக இருந்தன. சாஸ்திகா தேனீக்களிடம் யாரிடம் எதை எடுத்தாலும் முதலில் தயவுசெய்து என்று கேட்க வேண்டும் என்று கூறினாள். தேனீக்கள் அவ்வாறே செய்ததும் பூக்கள் இசை பாடி மகிழ்ச்சியுடன் தேன் கொடுத்தன. நீதி மற்றவர்களின் பொருளை எடுக்கும் முன் அனுமதி கேட்பது சிறந்த பண்பு. விண்வெளி நூலகத்தின் இரகசியம். சாஸ்திகா ஒரு மிதக்கும் நூலகத்தை அடைந்தாள். அங்கு ஒரு ஏலியன் ஒரு புத்தகத்தின் அட்டை அழுக்காக இருந்ததால் அதை தூக்கி எறிந்தது. சாஸ்திகா அந்த புத்தகத்தை எடுத்து துடைத்து வாசித்தாள். அதில் ஒரு பெரும் புதையல் இருக்கும் இடம் இருந்தது. அந்த ஏலியன் தன் தவற்றை உணர்ந்து வருந்தியது. நீதி வெளித்தோற்றத்தை வைத்து எதையும் எடை போடக்கூடாது. பிளாஸ்டிக் நீல கிரகம். அந்த கிரகம் பார்க்க நீளமாக இருந்தது. ஆனால் அங்கு தண்ணீர் இல்லை, வெறும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மட்டுமே இருந்தன. ஏலியன்கள் தாகத்தில் தவித்தனர். சாஸ்திகா அவர்களுக்கு மறுசுழற்சி செய்ய கற்றுக் கொடுத்து பிளாஸ்டிக்கை அகற்றினால் மட்டுமே மழை பெய்யும் என்று புரிய வைத்தாள். அவர்கள் மாறத் தொடங்கியதும் மேகங்கள் மழையை பொழிந்தன. நீதி இயற்கையை பாதுகாப்பது நமது உயிர் காக்கும் கடமை. சோம்பேறி ராஜா ஆலவட்டம். ஒரு கிரகத்தின் ராஜா எப்போதும் தூங்கிக் கொண்டே இருப்பார். மக்கள் அனைவரும் வேலையே செய்யாமல் சோம்பேறியாக படுத்திருந்தனர். சாஸ்திகா அங்கு சென்று ஒரு பந்தை தூக்கி போட்டு யார் பிடிக்கிறாரோ அவரே புத்திசாலி என்றாள். ராஜா உற்சாகமாக எழுந்து ஓடி வந்து விளையாடத் தொடங்கினார். அன்று முதல் அந்த கிரகம் சுறுசுறுப்பானது. நீதி சோம்பேறித்தனம் வாழ்க்கையை முடக்கிவிடும், உழைப்பே உயர்வு. இரைச்சல் கிரகம். அங்குள்ள ஏலியன்கள் ஒருவரை ஒருவர் விடாமல் கத்திக் கொண்டிருந்தனர். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. சாஸ்திகா மெதுவாக தன் உதட்டில் விரல் வைத்து சத்தம் போடாதீர்கள் என்று சைகை செய்தாள். அமைதி நிலவியபோதுதான் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த அழகான இசைக்கருவிகளின் ஓசை கேட்டது. நீதி பேசுவதை விட கவனிப்பதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பயந்தாங்கொள்ளி. நட்சத்திரம். ஒரு சிறிய நட்சத்திரம் ஒளிரவே பயந்து ஒரு கருப்பு மேகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டது. நான் விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்று அது அழுந்தது. சாஸ்திகா அதனிடம், நீ பயந்தால் இந்த விண்வெளி பயணிகள் வழி தெரியாமல் தவிப்பார்கள் என்றாள். பொறுப்புணர்ச்சி வந்தவுடன் அந்த நட்சத்திரம் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. நீதி கடமை உணர்வு பயத்தை போக்கும். இனிப்பு மலைகளும் சொத்தை பற்களும்.
கேண்டி கிரகத்தில் மலைகள் அனைத்தும் மிட்டாயால் ஆனவை. ஏலியன் குழந்தைகள் மலைகளையே கடித்து சாப்பிட்டதால் பற்கள் வலித்தன. சாஸ்திகா அவர்களுக்கு தன் பையிலிருந்த ஒரு காரட்டை ஊட்டினாள். காய்கறிகளின் சுவையையும் பற்களை சுத்தமாக வைப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். நீதி ஆரோக்கியமான உணவே வலிமையான வாழ்வுக்கு அடிப்படை. திசை மாறிய விண்கலம். சாஸ்திகாவின் ராக்கெட் ஒரு காந்த புயலில் சிக்கி திசை மாறியது. டிங்டாங் ரோபோ மிகவும் பயந்தது. சாஸ்திகா பதற்றப்படாமல் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி வரைபடத்தை ஆராய்ந்து ராக்கெட்டை இயக்கினாள். சரியாக அவளது அடுத்த இலக்கை அடைந்தாள். நீதி இக்கட்டான நேரத்தில் நிதானமாக இருப்பதே வெற்றிக்கு வழி. காலனி இல்லாத ஏலியன். ஒரு கிரகத்தின் தரை மிகவும் சூடாக இருந்தது. அங்குள்ள ஏலியன்களுக்கு காலனி இல்லை. அவர்கள் நடக்க முடியாமல் தவித்தனர். சாஸ்திகா தனது பையிலிருந்த சில துணிகளையும் காலுறைகளையும் தைத்து அவர்களுக்கு சிறிய காலனிகளை தயார் செய்து கொடுத்தாள். நீதி இல்லாதவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியைச் செய். கவிதைகள் பாடும் காற்று. மியூசிகா கிரகத்தில் காற்று வீசும்போது கவிதைகள் கேட்கும். ஆனால் மக்கள் கவலையுடனும் கோபத்துடனும் இருந்ததால் காற்றின் ஓசை இரைச்சலாக இருந்தது. சாஸ்திகா ஒரு சிரிப்பு பாட்டை பாடியதும் அந்த கிரகத்தின் காற்று மீண்டும் இனிமையான ராகமாக மாறியது. நீதி நம் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நம் சூழலும் இனிமையாக இருக்கும். கண்ணாடி உலகம். எல்லாமே கண்ணாடியால் ஆன கிரகம். ஒரு ஏலியன் தன் முகத்தை பார்த்து நான் அசிங்கமாக இருக்கிறேன் என்று அழுதது. சாஸ்திகா சிரித்து கொண்டே உன் உள்ளம் அழகாக இருக்கிறது, அதுவே உன்னை அழகாக்கும் என்றாள். இப்போது அந்த ஏலியனுக்கு கண்ணாடியில் தெரிந்த தன் முகம் மிகவும் அழகாக தெரிந்தது. நீதி தன்னம்பிக்கையே உண்மையான அழகு. இரும்பும் ஏலியனும். ஒரு பிரம்மாண்டமான ஏலியன் ஒரு சிறிய இரும்பை பார்த்து நீ எதற்கும் உதவாத சிறிய ஜந்து என்று கிண்டல் செய்தது. அப்போது ஏலியனின் இயந்திரத்தில் ஒரு மிகச்சிறிய ஓட்டை விழுந்து புகை வந்தது. இரும்பு உள்ளே சென்று அதைச் சரியாக தடுத்து நிறுத்தியது. ஏலியன் மன்னிப்பு கேட்டது. நீதி யாரையும் உருவத்தால் குறைவாக எடை போடாதே. கல்வியின் ஒளி. அறியாமையில் இருந்த ஒரு கிரகத்திற்குச் சென்ற சாஸ்திகா அவர்களுக்கு புதிய மொழிகளையும் அறிவியலையும் எளிமையாகக் கற்றுக் கொடுத்தாள். அவர்கள் அறிவு பெற்றவுடன் தங்கள் கிரகத்தில் இருந்த பல பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொண்டனர். நீதி கல்வி ஒருவனுக்கு கவசமாகவும் விளக்காகவும் இருக்கும். தியாகம் செய்த நட்சத்திரம். ஒரு விண்கல் சாஸ்திகாவின் ராக்கெட்டை தாக்க வந்தது. ஒரு முதிய நட்சத்திரம் குறுக்கே வந்து அந்த தாக்குதலை தன் மேல் வாங்கிச் சிதறியது. அந்த நட்சத்திரம் ஒரு ஒளிரும் தூசியாக மாறி சாஸ்திகாவின் ராக்கெட்டை பாதுகாத்தது. சாஸ்திகா அந்த அன்பை கண்டு நெகிழ்ந்தாள். நீதி தியாகம் என்பது அன்பின் மிக உயர்ந்த வெளிப்பாடு. நன்றி திருவிழா. பயணம் முடியப்போகும் நேரத்தில் சாஸ்திகா சந்தித்த எல்லா கிரகத்து ஏலியன்களும் திரண்டு வந்து அவளுக்கு ஒரு மாபெரும் நன்றி விழாவை நடத்தினர். அவர்கள் அவளுக்கு மின்னும் விண்மீன் கற்களை பரிசாக அளித்தனர். நீதி நாம் செய்த நன்றிகள் நமக்கு திரும்பும். மீண்டும் அம்மாவின் மடி. சாஸ்திகா மெதுவாக கண் விழித்தாள். அவள் தனது அறையில் இருந்தாள். அம்மா அவளை தூக்கி என்ன செல்லம் விண்வெளிக்கே சென்றுவிட்டாயா என்று சிரித்தார். சாஸ்திகாவின் கையில் மட்டும் ஒரு சிறிய விண்வெளி நட்சத்திரம் மின்னிக் கொண்டிருந்தது. அவள் அம்மாவை கட்டிக்கொண்டாள். நீதி உலகம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அம்மாவின் அன்பும் வீட்டின் பாதுகாப்புமே மிகச்சிறந்த சொர்க்கம்.